உங்கள் அனைவருக்குமே மருத்துவர் நேசமணியினுடைய நேசமான வணக்கங்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் ஒரு அரசாணையை இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அரசாணையில் தமிழக அரசு நடத்தி வரும் சென்னை போக்குவரத்து கழகம் எம்டிசி பேருந்துகளில் நடத்துனர்களுக்கான பணியை ஒரு தனியார் ஒப்பந்த அலுவலகத்திற்கு டெண்டர் கோரி தாவேக அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள். அதில் எத்தனை பேர் அவர்களை வேலையில் அமர்த்த போகிறார்கள் என்றால், சுமார் 1800 நடத்துனர்களை, வடமாநில சார்ந்தவர்களை, உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த இளைஞர்களை பணியமர்த்துவதற்கு டெண்டர் கோரியிருக்கிறார்கள். இது மிகுந்த ஒரு எதிர்ப்பையும் மிகுந்த கொந்தளிப்பையும் மக்களிடையே மிகுந்த அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல கோடி இளைஞர்கள் இருக்கிறார்கள். தாவேக அரசாங்கம் அமைந்ததற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறைகள் இன்றைக்கு பல பேர் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு முடித்து ஐடிஐ என பல படிப்புகள் முடித்து டிகிரிகள் முடித்து இன்றைக்கு வேலை இல்லாத சூழ்நிலையில் பல இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த நடத்துனர் பணியை கொடுத்திருந்தால் எத்தனை பேரினுடைய வீட்டிற்கு வெளிச்சமாக இருந்திருக்கும். ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தாவேக அரசாங்கத்திற்கும் ஓர் ஊக்கமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த அரசு அதை செய்யவில்லை. சென்னை போக்குவரத்து மாநகர கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்டிசி பேருந்துகளை சுமார் 1800 நடத்துனர்களை பணியமர்த்த இவர்கள் டெண்டர் கோரியிருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிடையே 3 மிகப்பெரிய கேள்விகள் எழுப்பியிருக்கிறார்கள். நான் முன்பு சொன்னதை போல் இளைஞர்கள் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். தாவேக அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்த ஜென்சி தலைமுறையினர் இன்று மிகுந்த கோபத்தில் இருக்கிறார்கள். சுமார் 1800 பேரை தமிழ்நாட்டில் இருந்து இவர்கள் பணியமர்த்தாமல் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு தனியார் ஒப்பந்தம், அதாவது எஸ்எஸ் என்டர்பிரைஸ் என்ற நிறுவனத்திற்கு இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த தாவேக அரசாங்கம் டெண்டர் கோரியிருக்கிறார். இரண்டாவது கேள்வி என்னவென்றால், மொழி பிரச்சனை இப்போது வரக்கூடும். இவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து வரக்கூடிய இளைஞர்கள், வடமாநிலத்தை சார்ந்த தொழிலாளர்கள் இங்கு இருக்கக்கூடிய தமிழை அவர்கள் எப்படி உச்சரிப்பார்கள்? நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, சென்னையில் இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தத்தை அவர்கள் எப்படி உச்சரிப்பார்கள்? நமது தமிழ் சொந்தங்கள் எவ்வாறு அந்த நடத்துனர்களிடம் டிக்கெட் வாங்குவார்கள்? இதெல்லாம் இன்றைக்கு பெரும் ஒரு அச்சத்தையும் பெரும் ஓர் குழப்பத்தையும் மக்களிடமும் இளைஞர்களிடமும் ஏற்படுத்தியிருக்கின்றது. இன்றைக்கு ஒரு உழவர் சந்தைக்கு செல்லக்கூடிய தாய்மார்களாக இருந்தாலும், இல்லது கல்லூரிக்கு செல்லக்கூடிய இளம் பெண்களாக இருந்தாலும், அல்லது முதியவர்களாக இருந்தாலும் அவர்களை பணியமர்த்தினால் அவர்கள் எப்படி நடத்துனரிடம் பேசுவார்கள்? அவருக்கு தமிழ் தெரியாது. இதெல்லாம் மிகுந்த ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து 3வது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது, தனி நபரினுடைய பாதுகாப்பு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல இளம் பெண்கள், இளைஞர்கள் வேலைக்கு செல்கிறார். அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு பேருந்து தான் பாதுகாப்பாக என்று இருக்கின்றது. பேருந்தில் சென்று வருகிறார்கள். அந்த பேருந்தில் யாரென்று தெரியாமல் வடமாநிலத்தை சார்ந்தவர்களை பணியமர்த்தினால் எவ்வாறு இளம் பெண்களும் இளைஞர்களும் பெண்களும் கையாள்வார்கள்? இப்பொழுது மொழி பிரச்சனை வந்துவிட்டது, பாதுகாப்பிற்கான பிரச்சனை வந்துவிட்டது. இவ்வாறெல்லாம் இருக்கும்போது எப்படி ஆளுகின்ற தாவேக அரசாங்கம் இந்த டெண்டரை கோரியிருக்கிறார்கள்? இந்த டெண்டரை எடுத்து இன்றைக்கு போக்குவரத்து கழக சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமும், போக்குவரத்து கழக சங்கத்தினர் இன்றைக்கு அச்சமும் கோபமும் கொந்தளிப்பிலும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். நான் முன்பு சொன்னதை போல ஏன் இந்த வாய்ப்பை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடாது? இன்றைக்கு தாவேக அரசாங்கம் அமைந்ததற்கு ஜென்செட் தலைமுறை தான் காரணம் என்று மாறுதட்டி கொள்ளும் தாவேக அரசாங்கம் இன்றைக்கு ஜென்சி தலைமுறையினரே இன்றைக்கு பலரும் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் இந்த வேலையை இந்த ஒப்பந்த அடிப்படையிலாக இருந்தாலும் பரவாயில்லை, கொடுத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆளுகின்ற தாவேக அரசாங்கம் இது கொடுக்கவில்லை. அரசு தரப்பிலிருந்து இதற்கு என்ன ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள் என்றால், இதை நாங்கள் தற்காலிகமாக நிரந்தரமாக இதை நாங்கள் செய்யவில்லை, இப்போதுக்கு 1 வருட காலத்திற்கு தான் நாங்கள் ஒப்பந்தமாக இவர்களை டெண்டர் கோரியிருக்கிறோம், இந்த வடமாநிலத்தவர்களை நாங்கள் பணியில் இருக்க சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாகவே இன்று தமிழ்நாட்டு மக்களிடமும் இளைஞர்களிடமும் இல்லை. அதனால் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தாவேக அரசாங்கம் இந்த டெண்டரை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தால் கொடுக்கப்பட்டிருந்த பல டெண்டர்களை இந்த தாவேக அரசாங்கம்
நிராகரித்து நிலுவையில் வைத்து அதை முடித்து வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது ஏன் இந்த தாவேக அரசாங்கம் இந்த ஒப்பந்தத்தை மட்டும் இந்த தனியார் எஸ்எஸ் என்டர்பிரைஸ் என்ற உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டும்? 3708 பேருந்துகள் இருக்கின்றன. இதில் 16,000த்திற்கும் கூடுதலான பணிகள் இருக்கின்றன. இதில் 6,000 பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. இந்த 6,000 பணியிடங்களில் 1,800 பேரை இன்றைக்கு பணியமர்த்துவதற்கு இந்த தாவேக அரசாங்கம் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த எஸ்எஸ் என்டர்பிரைஸிற்கு ஒப்பந்தம் வழங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களிடையே இது பெரும் அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் சொல்வது ஆள் பற்றாக்குறை, உடனடியாக எங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த தாவேக அரசாங்கத்திற்கு இளைஞர்களும் பெண்களும் பொதுமக்களும் கேட்பது என்னவென்றால், அதாவது நம் வீட்டு பிள்ளைகளுக்குத்தான் முதல் உரிமை கொடுக்க வேண்டும். இங்கிருந்து வந்த இந்த வடமாநில தொழிலாளர்களை வைத்து இன்றைக்கு மொழி பிரச்சனையும் பாதுகாப்பு பிரச்சனையும் ஒரு அச்ச பிரச்சனையுமாக இன்றைக்கு இந்த தாவேக அரசாங்கம் இதை எடுத்து கொண்டு செல்லக்கூடாது என்று பொதுமக்களும் இன்றைக்கு இளைஞர்களும் பெண்களும் நினைக்கிறார்கள். ஆகையினால் இந்த ஒப்பந்தத்தை தாவேக அரசாங்கம் கைவிட்டு தமிழ்நாட்டு மக்களாகிய இளைஞர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பினை வழங்க வேண்டும். அதே போல் இந்த தாவேக அரசாங்கம் அவர்களுக்கு டெண்டர் கோரியிருக்கிறார்கள். என்னென்ன அம்சங்கள் அவர்களுக்கு வைத்து அவர்கள் டெண்டர் கோரியிருக்கிறார்கள் என்ற ஒரு வெளிப்படையான தன்மையும் அவர்கள் அளிக்க வேண்டும். இப்போது இந்த வடமாநிலத்தவர்களுக்கு பிஎஃப், இஎஸ்ஐ போன்ற சலுகைகள் இருக்கின்றதா? தாவேக அரசாங்கம் எவ்வாறு அந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்க போகிறார்களும் என்றும் தெரியவில்லை. ஆகையினால் ஒன்றே ஒன்றுதான், இந்த ஒப்பந்தத்தை இந்த தாவேக அரசாங்கம் கைவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் மக்களாகிய நீங்கள் இந்த அரசாணையை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த எஸ்எஸ் என்டர்பிரைஸுக்கு அளிக்கப்பட்ட ஒப்பந்தத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? நான் சொல்லியதை போல இந்த மொழி பாதுகாப்பு இதையெல்லாம் எப்படி பார்க்கிறீர்கள் என்று மக்களாகிய நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.